சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 12th பாட்னிக்கான ஆன்சர் கீ வீடியோ தான் இது. ஸோ உங்களுக்கான கிரேஸ் மார்க் கொஞ்சம் வந்து சரியா ஃபஸ்ட் அதை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். இதை வந்துச்சுன்னா 1 மார்க்கில் எத்தனை வந்திருக்கு, 2 மார்க்கில் எத்தனை வந்திருக்கு, 3 மார்க், 5 மார்க் ஏதோ வந்துருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் நம்பர் மார்க்கான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு கிரேஸ் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஓகேப்பா, உங்களுக்கு ஆன்சர் கீ பார்த்தாலும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் ஆல்ரெடி உங்களுக்கு ஆன்சர் கீ அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை ஏன் அப்புறம் அப்லோட் பண்ண அப்படின்றீங்கன்னா சில பல காரணங்கள் இருக்காது அப்லோட் பண்ண இதில். ஸோ வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணி போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கௌதம் மீடியா சேனல் பேர், வாட்ஸ்அப் சேனல் பேர். ஸோ மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஆன்சர் கீ உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணிடுவேன். அது மட்டும் அப்லோட் பண்ண மாட்டோம்ப்பா, அடுத்தடுத்த எக்ஸாம் என்னென்ன படிக்கணும் நீங்கள் அண்ட் அடுத்து நீங்கள் காலேஜ் இந்த கிளாஸ் சேர போகிறீங்க. ஸோ கன்சல்டன்சி அந்த மாதிரி எல்லா அப்டேட்ஸும் அதில் வந்துடும். அண்ட் ரிசல்ட் டைமில் லைவும் வர போகிறோம்ப்பா. ஸோ லைவ் வந்து யார் நல்ல மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். எல்லா அப்டேட்ஸும் இந்த மாதிரி A to Z எல்லா அப்டேட்ஸும் இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கு அடங்கிடும். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காசுலாம் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரீ தான். ஓகேங்களா? அதில் ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வரப்போது. வேறு எந்த ஒரு அன்வான்ட் மெசேஜும் உங்களுக்கு வராது. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆடியோவில் 24,000 பேர் இருக்காங்க, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ ஓகே, தட்ஸ் இட். ஸோ 12th பாட்னி எக்ஸாம் எப்படி போய் எழுதுனீங்க? ஸோ 1 மார்க்கு எத்தனை எழுது நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்க, 15 எத்தனை கரெக்டாக எழுதுனீங்க. அப்புறம் 2 மார்க்கில் 6, 2 மார்க்கில் நீங்கள் 9 2 மார்க்கில் 6 எழுதணும் நீங்கள். அதில் ஒரு கம்பல்சரி கண்டிப்பாக இருக்கும். அடுத்து 3 மார்க் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 9 3 மார்க்கில் ஒரு கம்பல்சரி. ஸோ 6 கரெக்டாக எழுதுனீங்க இல்லையா? எத்தனை புக் கேட்டாங்க, எத்தனை இன்டர்வியூ கேட்டாங்க. அதே மாதிரி 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எதிராக சாய்ஸ் 5 மார்க் 5 எழுதணும் நீங்கள். ஒன்று A எழுதணும் இல்லை B எழுதணும். அதெல்லாம் எப்படி எழுதுனீங்க, ஈஸியாக இருந்துச்சா டஃபாக இருந்துச்சா, எந்த அளவுக்கு டஃபாக இருந்துச்சு, எப்போல்லாம் டெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ 12th அவ்வளோதான்ப்பா, கடைசியாக எழுதி முடிச்சிட்டிங்க பாட்னி எக்ஸாம். இதுக்கு மேலே திரும்பி நீங்கள் தொடவே போகிறது கிடையாது. அடுத்த ஃபியூச்சரில் காலேஜில் என்ன குரூப் எடுக்கலான்னு இருக்கீங்க, ஐடியா எதுவும் இருக்கா இல்லையா, அதை என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 2 எக்ஸாம் தான் பேலன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ இதுக்கப்புறம் ஸ்கூல் லைஃபே முடிக்க போகிறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் போட்டு கரெக்டாக படிங்க. ஓகேங்களா? ஓகே மீடியா சில குட்டீஸ் தச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட். அடுத்த எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தனியாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகே மீடியா சில குட்டீஸ் தச்சுட்டு நினைக்கிறேன்ப்பா. விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.